4500 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இளைஞர் நிகழ்ச்சி நாள் விழாவை நடத்தும் எங்களின் வழிகாட்டியும் மாவீரன் கலைஞர் நகர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் தனசேகரன் அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்குமாறு முன்மொழிகிறேன். அண்ணன் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கிறான ராமூர்த்தி அவர்களே, தம்பி முருகவேல் அவர்களே, தம்பி துரைராஜ் அவர்களே, பி எஸ் முருகேசன் அவர்களே, தம்பி கண்ணன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, தியாகு அவர்களே, பாபு அவர்களே, செண்பவலி அவர்களே, நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற அருமையான துரைமுருகன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட கழகத்துறை செயலாளர் ஜே அன்பழகன் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, அண்ணன் சித்திரமலி எத்ராஜன் அவர்களே, தம்பி ராஜா அவர்களே, குமரன் அவர்களே, பழனி அவர்களே, சம்பந்த அவர்களே, முத்துவேல் அவர்களே, சோழா ரவி, இளங்கோவன் உட்பட நன்றி உரையாற்ற இருக்கின்ற தம்பி பகுதி கழகத்துடைய துணைச் செயலாளர் உமாபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அருமை சகோதரர் அனைவரும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் கேட்கின்ற பொருள்கள் எல்லாம் இங்கே வழங்க இருக்கின்றோம். ஆகையால் தாய்மார்கள் அமைதி காத்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் வாங்கிட்டு போகலாம். கடைசியாக இந்த பீரோல் இருக்கிறவங்கள கடைசியாக வாங்கிட்டு போகலாம். இந்த கூட்டத்தை நாங்கள் இது பண்ணிடுவோம். அதனால் தொடர்ந்து இப்போ நம்மளுடைய திட்டத்தில் பெண்களுக்கு திருமண திட்டத்துக்கு தான் இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் ஆண்களுக்கும் அவர் வீட்டில் திருமணம் நடத்துகின்ற எந்த தாய்மார்களுக்கும் உடனடியாக அவர்கள் கேட்கின்ற அந்த பொருளை நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக வழங்க இருக்கின்ற என்ற நல்ல செய்தியை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் அன்பன் அவர்களுக்கும் கலைஞர் நகர் பகுதி காலத்தின் சார்பாக அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். இளைஞர் எழுச்சி நாள் விழாவும் 4000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியுடைய தலைவர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர், ஏகே கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவருமான அருமை சகோதரர் தனசேகரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற வட்டச் செயலாளர் ஆர் ராமமூர்த்தி அவர்களே, முருகவேல் அவர்களே, துரைராஜ் அவர்களே, பி எஸ் முருகேசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற கே கண்ணன், து தேவேந்திரன், தியாகு, பாபு, செண்பகவல்லி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மற்றும் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற கலைஞர் நகர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, இளைஞரணியினுடைய முன்னாள் இந்நாள் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மேடையில் இருக்கிற கலைஞர் நகர் பகுதியிலே கழகத்தை கட்டி காத்து வருகிற பெரியவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற சுமாபதி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏகே கல்வி அறக்கட்டளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் தனசேகரன் அவர்கள் மூலமாக தொடர்ந்து இந்த பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது என்பதும், ஏறத்தாழ இந்த அறக்கட்டளையில் 20,000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களை உறுப்பினர்களாக கொண்டு பெரிய அளவிலே சென்னையிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு குழுவாக நடத்தி கொண்டிருப்பதிலே தனசேகரன் மிக சிறப்பாக இந்த பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலு மகளிரிடையே சேர்ந்திருக்கிறது என்பது உள்ளபடியே நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒன்றாகும். சென்ற ஆண்டும் இதே போல நம்முடைய இந்த தெருவினுடைய அடுத்த பகுதியில் மிகப்பெரிய 3 சாலை சந்திக்கிற இடத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேருக்கு ஒரே நேரத்தில் பெரிய அளவிலான பொருட்களை அவர் வழங்கினார்கள். இப்பொழுது 4,000 பேருக்கு வழங்குவதற்கான காரணம் இட நெருக்கடி. காவல்துறை இப்பொழுது அந்த பகுதியை அனுமதிப்பதில்லை. ஆகவே அனுமதித்த இடத்திலே தான் நாம் நடத்த வேண்டிய சுருக்கமாக நடத்த வேண்டியிருக்கிறதால் இந்த பகுதியில் 4,000 பேருக்கு இன்றைக்கு வழங்க இருக்கிறார். அடுத்த மாதம் ஒரு 4,000 பேருக்கு கோயம்பேடு பகுதியிலும், அதற்கு அடுத்த 4,000 பேருக்கு சாலிகிராமம் பகுதியிலும் இப்படி பிரித்து 12,000 மகளிர்களுக்கு
நலத்திட்ட உதவிகளை இந்த அறக்கட்டளை மூலமாக நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் வழங்க இருக்கிறார்கள். ஆக இதன் மூலம் தலைவர் கலைஞருக்கும் தளபதிக்கும் நீங்கள் எப்பொழுதும் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மதிக்கக்கூடிய ஒருவராக, மகளிர்களுக்கு அதிக நன்மைகளை பெற்று தருகிற ஒரு தலைவராக இருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் என்பதை நான் அதிக நேரம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இங்கே பொருட்களை பெறுவதற்காக மாலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த நேரங்களில் அதிகம் எடுத்துக்கொள்ளாமல், எந்த தளத்தில் தேர்தல் வந்தாலும் எந்த நிலையிலே வந்தாலும் கடந்த காலம் போல நீங்கள் ஏமாறாமல் வருகிற காலங்களில் தலைவருக்கும் தளபதிக்கும் விசுவாசமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த அறக்கட்டளை சார்பாக நடத்துகிற தனகசரனையும் அந்த அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய முன்னாள் அமைச்சர் எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உரையாற்றுவார்.
கலைஞர் திருநகரில் இளைஞரணி எழுச்சி நாள் விழாவில் தலைமை தாங்கியிருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர் என்னரு நண்பர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் தனசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்றத்தில் அஞ்ஞானெஞ்சன் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய என்னரும் இளவல் அன்பழகன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்க ராமமூர்த்தி, முருகவேல், துரைராஜ், முருகேசன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கண்ணன், தேவேந்திரன், தியாகு, பாபு, செண்பவல்லி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, சித்தவரி ராஜா அவர்களே, மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கிற உமாபதி அவர்களே, இந்த பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட கழக, பகுதி கழக, கிளைக்கழக, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வெள்ளம் போல் குழுமி இருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய நன்றி கலந்த வணக்கம். ஏதோ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதைப் போல்தான் தனசேகரனும் செய்திருப்பார் என்று எண்ணி கொண்டு வந்த என்னை மலைப்பிலே வீழ்த்தியிருக்கிறார். எதை செய்தாலும் ஒரு புதுமையாக செய்யக்கூடியவர் தனசேகரன். எதை செய்தாலும் புதுமையாக மட்டுமல்ல, பெரியதாக செய்யக்கூடியவர். பெரியதாக செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, நல்ல பெயரும் பெற்றிருக்கக்கூடியவர். அதே போலதான் இந்த ஒரு விழாவை ஒரு மாநாட்டுக்குரிய கம்பீரத்தோடு, கண்ணு கெட்டிய தூரம் தாய்மார்கள் மட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய, ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அலம்பல் இல்லாமல், மிக அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உட்கார வைத்திருக்கிறார். அதுவும் மாலை 5 மணியிலே உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அந்த வல்லமைக்கு என் பாராட்டு, செயலுக்கு என் பாராட்டு. வருகிற பொழுதே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்தார்கள். நான் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவு இளைஞர்களை எங்கு பிடித்தாய் என்று. அவர் சொன்னார், நான் பிடிக்க தேவையில்லை, இளைஞர்கள் மட்டும் எங்களிடத்தில் 5000 பேர்கள் ஆட்ரஸோடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுவும் நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொன்றும் எனக்கு புதுமையாக இருந்தது. மேடையில் வந்திருந்தால் ஏதோ வாங்குகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் என்று பார்த்தால், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் நடத்தாத அளவுக்கு ஒரு மகளிர் மாநாட்டை நடத்தினால் எவ்வளவு மகளிர்கள் இருப்பார்களோ அவ்வளவு மகளிர்களை இந்த தெருகோடி வரையிலே உட்கார வைத்திருக்கிற பார்த்து நான் அசந்து போய்விட்டேன். 4000 மகளிர்களுக்கு நலவுதவி திட்டம். ஏன் அப்பா என்று கேட்டேன். இது 2 வட்டம் தான் என்று சொன்னார். ஆக அத்தனை வட்டத்தையும் கூட்டி இருந்தால் சென்னையை கிடுகிடுத்து போயிருக்கும், இடம் இருந்திருக்காது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் பார்த்தால் பீரோ, கட்டில், மெத்தை, தலையணி, தையல் எந்திரம், கிரைண்டர், மிக்சி, புடவை. நான் எப்படி கொடுப்பாய் என்று யார் யாருக்கு எது தேவையோ அதை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆகவே இவ்வளவு பேரையும் வைத்து, இவ்வளவு பேர் மத்தியிலே ஒரு நல்ல பெயரோடு, அதுவும் மகளிர் குழுக்களை நடத்துவது என்பது சாதாரணமானது அல்ல. அந்த காரியத்தை திறம்பட நடத்துகிற அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் இங்கே நம்முடைய நேரம் இல்லாத காரணத்தால் நண்பர் அன்பழகன் அவர்கள் சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறார். ஒரு புலிக்கு பிறந்தது பூனையாகாது, தாய் 8 அடி என்றால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல் வழக்கடை ஜெயராமனுடைய மகன் அவரை விட ஒரு பகுதி கழக செயலாளர், அவருக்கு பிறந்தவன் ஒரு மாவட்ட கழக செயலாளனாக மற்றவர்களெல்லாம் கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு பணியாற்றுகிற அவர் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்.
எனக்கு அதை விட அவரிடத்தில் எனக்கு ஒரு மறைப்பு, ஒரு எதிர்க்கட்சியில் ஒரு உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த துடிப்போடு சட்டசபையிலே செயல்படுகிறவர் அன்பழகன் அவர்கள். 77 நாங்கள் ஆட்சியிலே 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி இருந்த பொழுது நாங்கள் அத்தகைய துடிப்பில் இருந்தோம். அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம், விளைவை எதிர்பார்க்காமல் பேசினோம். ஆனால் இன்றைக்கு நான் சற்று முதிர்ச்சி அடைந்து அரசியலிலும் கொஞ்சம் முதிர்ச்சியற்ற காரணத்தால் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற பொழுது அத்தகைய பணியை என்னால் செய்ய முடியவில்லை. ஆனால் என் உள்ளத்தில் அந்த உணர்வு உரிக்கும். அதை யாராவது செய்ய மாட்டார்களா என்று நான் நினைக்கிற பொழுது என் எண்ணம் பிசகாமல் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அன்பழகன் என்பதை நான் 1000 மேடையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எதிர்க்கட்சியில் இருக்கிறவனுக்கு பயம் என்பது இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் பணியாற்ற முடியாது. எனவே அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. பல பேர் வழக்கு தொடுத்தால் பிறகு எதுக்கு சமாச்சாரம் என்று அடங்கி விடுவான். ஆனால் வழக்கு தொடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆட்சி அவர் கண்டித்ததை விட இப்பொழுது கண்டிப்பது அதிகம். காரணம், உன்னால் இதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு தைரியம் அவருக்கு இருக்கிறது. அப்படியே வந்தாலும் அதை நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உண்டு என்று அவர் கருதுகிறார். இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை அன்பழகனை இன்னும் கொஞ்சம் 10 நிமிடம் பேச விட்டிருந்தால் அதிகமாக எடுத்து சொல்லி இருப்பார். காரணம், ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டவர்கள். நான் கேட்கிறேன், எங்களுடைய ஆட்சியில் செய்திருக்கிற சாதனைகளை தொடர்ந்தாவது செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. 2 மணி நேரம் இந்த நாட்டிலே முடியாமல் மின்வெட்டு இருந்தது. அதுக்கே